पुंडलिकारदे हरे विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सद्गुरुनाथ महाराज की सर्व संतों की राम कृष्ण हरि जय जय राम हरि राम राम कृष्ण हरि जय जय राम हरि राम राम कृष्ण हरि जय जय राम हरि राम राम कृष्ण हरि जय राम हरि राम राम कृष्ण हरि जय राम हरि राम राम कृष्ण हरि जय जय राम हरि राम राम कृष्ण हरि जय राम हरि राम गणपति राम रघुपति पावन सीताराम जानकी जीवन जय जय राम राम कृष्ण हरि जय जय राम हरि राम राम कृष्ण हरि जय जय राम हरि राम राम कृष्ण हरि जय जय राम हरि राम
जय जय राम कृष्ण हरे 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 जय जय रूप पागता लोचणी सुख झाले हो साजने सुख झाले हो साजने रूप पागता लोचणी रूप पागता लोचणी
पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की दादा महाराज अप्पा महाराज दादा महाराज की तुकाराम गणपती महाराज की सद्गुरुनाथ महाराज की सर्व संतांनो की जय। இன்றைய தினம் சந்த சிரோமணி நாமதேவ் மகாராஜனுடைய ஒரு கீர்த்தன். पंढरी निवासा सखा पांडुरंगा, पंढरी निवासा सख्या पांडुरंगा, करी अंग संगा भक्ताची, करी अंग संगा भक्ताची. पंढरी निवासा सख्या पांडुरंगा, 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 पंढरी निवासा सख्या पांडुरंगा. करी अंग संगा, करी अंग संगा भक्ताचिया, पंढरी निवासा सख्या पांडुरंगा, पंढरी निवासा सख्या पांडुरंगा. करी अंग संगा, करी अंग संगा, अंग संगा, करी अंग संगा भक्ताची, पंढरी निवासा सख्या पांडुरंगा, पंढरी निवासा सख्या पांडुरंगा. करी अंग संगा, करी अंग संगा भक्ताचिया, भक्त कैवारिया तुळसी नारायण, भक्त कैवारिया तुळसी नारायण, भक्त कैवारिया तुळसी नारायण. अंग संगा, अंग संगा
बहुदांचे
संत शिरोमणी नामदेव महाराजனுடைய கீர்த்தனத்தை அனுபவிச்சோம். पंढरी निवासा सखा पांडुरंगा, पंढरी निवासा सखा पांडुरंगा, करी अंग संगा भक्ताचिया, करी अंग संगा भक्ताचिया, भक्त कैवारिया होसी नारायण, भक्त कैवारिया होसी नारायण, बोलता वचन काय लाज, भक्त कैवारिया, बोलता वचन काय लाज, भक्त कैवारिया होसी नारायण, मागे बहुदांचे बेडियले ऋण, मागे बहुदांचे बेडियले ऋण, आमासाठी कोण आलिदाड, भक्त कैवारिया होसी नारायण, आमासाठी कोण आलिधाड, भक्त कैवारिया होसी नारायण, वारंवार तुझलाज नाही देवा, वारंवार तुझलाज नाही देवा, बोल रे केशवा नामा, बोल रे केशवा म्हणे नामा, भक्त कैवारिया होसी नारायण, बोल रे केशवा नामा म्हणे, भक्त कैवारिया होसी नारायण, बोल रे केशवा म्हणे नामा, भक्त कैवारिया नारायण, நாமதேவர் நமக்கு அறிமுகப்படுத்துறார். இந்த பிரம்மத்தை எப்படி அறிமுகப்படுத்துறார்? பண்டரி நிவாசா சகா பாண்டுரங்கா, சख्या ஃப்ரெண்ட், நண்பன். நட்புன உயர்ந்த நிலை, நட்பனுடைய ஒரு உருவகத்தை, ஒரு நிரூபணத்தை, உபமானத்தை இங்க சேர்க்கிறார். அரே விட்டலா அங்க சங்க கரி, கர் அங்க சங்க பக்தாச்சி. யாரு பக்தர்கள்? யாரெல்லாம் சத்சங்கத்துக்கு வரோமோ அவெல்லாம் பக்தர்கள். எப்படி ராமகிருஷ்ண ஹரி இவர் சந்தன போட்டிருக்கும் போது நம்ம சாதுக்கள் எப்படி தெரியும் தெரியாது. அவர்கள் ஏதோ ஒரு திருச்சின்னத்தை போட்டுட்டு இருப்ப, எங்கேயோ வெளியில போறாப்புல இருக்கு, சார் எங்கேயோ வெளில போறாப்புல இருக்கு, மாமி எங்கேயோ வெளில போறாப்புல, இப்படிலாம் நினைச்சுப்பா. ஏன்னா நம்ம எதுக்காக போறோம்? பகவானை பார்க்கறதுக்கு போறோம்.
அப்ப நம்மள சராசரியா அவர் நம்ம கிட்ட உங்க எதிர்பார்க்கல, பட்டு பீதாம்பரத்தோட போய் உட்காரணும் எதிர்பார்க்கல. ஒருத்தரை பார்க்கும் பொழுது நாம எப்படி போறோமோ அதுல அவளுக்கு நாம கொடுக்கிற மரியாதையும் இருக்கு. நமக்கு ஒண்ணும் இல்லாட்டா பரவாயில்ல, அவளுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதைக்காக பகவான் அப்படி ஜிலு ஜில்னு இருக்கார். நான் சொல்லல, நாமதேவர் சொல்றார். எப்ப வந்தாலும் வந்தா ஜிலு ஜிலுன்னு தான் வருவாருங்க. அதான் அவர் பலவிதமா வந்திருக்க, பல சுரூபங்கள்ல வந்திருக்க. நாம்தேவ் மகாராஜுக்கே இந்த பழங்கால நிரூபணங்கள் வரும். பகவானை நான் கூட்டு 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 பார்த்தேன், வரவே இல்லைன்னு அது ஒரு கதை வேற உண்டு. கதையிற்கே நீ திருப்பி இந்த நன்னா கூப்பிடு, என்ன கூப்பிடுறேன்னு அப்பான்னு கூப்பிட்டேன், அம்மான்னு கூப்பிட்டேன், அப்ப வராது இருக்க மாட்டாங்களே, கண்டிப்பா வருவாரு குருநாதர் சொல்றாரு. இப்படி போயிட்டே இருக்கு, காலம் போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு என்ன ஆயிருக்கு, மலையில ஏறிட்டு உச்சியில நின்று ஒரு ரொம்ப இக்கட்டான இடம் சறுக்கி விட்டுறது. ஒண்ணு அம்மா சொல்லிருக்கணும், இல்ல அப்பா சொல்லணும், இல்ல சகா பாண்டுரங்கான்னு சொல்லிருக்கணும். பழக்கினா தான் வரல, வேற ஒண்ணு வந்தது இருக்கு, அது சொல்ல வேண்டாம். ஒரு உபயோகம் இல்லாத ஒரு அக்ஷரம் ஒண்ணு வந்தது. சராசரியா மனிதர்கள் தடிக்கு விழும்போது உபயோகிக்கிற அக்ஷரம். அது யாருக்கும் சொந்தம்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப விவரிக்க வேண்டாம். சத்சங்கத்துல யாரை கூப்பிடுறோமோ அவ ஸ்வீகரிச்சுப்பா. அப்பானா பரமசிவன் வந்து ஸ்வீகரிச்சிருப்பார், அம்மானா பார்வதி வந்திருப்பார், அப்பானா விட்டல் வந்திருப்பான், அம்மானா ரக்குமாயி வந்திருப்பார். ஒரு அம்மான ரொம்ப சத்தம் போட்டா ஆதிபராசக்தியாவது ஓடி வருவாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு கால் தடிக்கிற உடனே அதுக்குதான் நல்ல வார்த்தையை சொல்லி பழகு, நல்ல வார்த்தையை சொல்லி பழகுன்னு சொல்லி கொடுக்கிறார் நாம்தேவர். பண்டரி நிவாசா சகா பாண்டுரங்கா. சகா பாடும் அடிக்கடி பாடினா என்ன ஆகும், நம்மள அறியாத முணுமுணுத்துட்டே இருப்போம். முதல்ல ஆரம்ப காலத்துல கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் கேட்டேன்னாக்க இந்த முணுமுணுப்பு வந்து ஸ்லோவா அனிச்சை செயலா மாற ஆரம்பிக்கும். டக்குன பாண்டுரங்கானும் சாரி பாண்டுரங்கான்னு சொல்லுவா. பாண்டுரங்கானே சுவாமி பேரை சொல்றாருன்னு அப்படின்னு திக்குமாட்டாரு. இவர் சாமானியர் தானே, அவன் சாரி சொன்னா இப்படிதான் சொல்லியிருக்காரு போல. இவர் குரல் ரெண்டும் வந்தாங்க. குரலை வச்சு பார்க்காதே, இது அனிச்சை செயலாக மாத்துறது உன் கையில தான் இருக்கு. நீ எப்போ வந்து அந்த உன் கையில கொண்டு வர முடியும்? இந்த சொல்லுவா இல்லையா, இந்த தேகத்துல ஏதோ தேகத்தை ரொம்ப ஜாகிரதையா பொதுவா எல்லாரும் பார்த்துப்போம். இதற்கு நாம மட்டும் காரணம் இல்லை, நம்மளுடைய முக்கியமான அவயமான இந்த மூளை தான் பல பல உத்தரவுகளை கொடுக்குறது. அதனை அனிச்சை செயலா பழக்கினாதான் அது செய்யும். நீ அதுக்கு ரூல் மாதிரி ஒரு சின்ன நோட் புக்லயோ இல்லைன்னா ஒரு போர்டுலயோ எழுதி போட்டு அது வேலை செய்யாது. டக்குன்னு சொன்ன உடனே ஹோ ராம் அப்படி காலடியில நிரடின உடனே கபீர்தாசருடைய தலை பட்டது. அப்படிப்பட்டு அவர் அந்த குருநாதர் என்னன்னா எப்பொழுதுமே ராம்ன்ற அந்த பிரணவ மந்திரத்தை அனிச்சை செயல ஆக்கி வச்சிருக்கார். அவருடைய தபஸ். நாம்தேவ் சொல்ற தபஸ்லாம் பண்ணா சொல்லிண்டே அந்த நாமம் வந்துட்டாரு. அதான் அந்த ஒரே நாமத்தை சொல்லணும். பப்பாரு விட்டல் 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 சுலபமா இருக்கும். ஏதோ ஒரு நாம் சொல்லணும், ராம்னா ராம் சொல்லணும், சொல்லிட்டே இருக்கணும். மாத்தி மாத்தி சொன்னா இதுவா அதுவா அதுவா இதுவா வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்போ அந்த நேரத்துல ராம்னு வந்த உடனே என்ன ஆயிடுதான், கபீர்தாசருக்கு இந்த குருநாதர் தீட்சை கொடுப்பாருன்னு நம்பிக்கை இல்லை. ஒரு யுக்தியில தான் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு உத்தம புருஷர் சொல்லி கொடுக்கிறார், இப்படி செய்ப்பா. கங்கையில ஸ்நானம் பண்றதுக்காக வருவார். உஷத் காலத்துல விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்துல போ, ஒரு மாதிரி ஒரு அரவர வெளிச்சத்துல இருள் சூழ்ந்து இருக்கும். ஸ்நானத்தை பண்ணிட்டு நேர படித்துறையில போய் படுத்துடுறோம். நல்லா படுத்துடுறோம், பிளாட்டா படுத்துடுறோம். அவர் வரத நீ பார்த்திருக்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வருவார். வேற வேற இடத்துக்கு எல்லாம் போக மாட்டார், ஒரே இடம் தான் வருவார் கரெக்டா. அவருக்கு ஒன்றும் வெளிச்சம்லாம் வேண்டாம். அப்படி வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார். இதுதான் உனக்கு யுக்தின்னு போறார். கால் பட்டு கரெக்டா சிரஸ் மேல கால் படுது. பட்ட உடனே அனிச்சை செயல ராம் அப்படின்ற ஹே ராம் ஹே ராம். ஒரு தடவை தான் சொல்றாரு. நான் உங்களுக்கு திருப்பியும் சொன்னதுல என்ன சொன்னார்னு கீர்த்தன் ஹே ராம்னு சொன்னால ராமரை ஸ்மரிக்கிறவர் சுவாசமும் பிரதிசுவாசமும் அனுதினமும் அணுவரதமும்
24x7 சொல்லாது. இப்போ சொன்னா டக்குன்னு எல்லாருக்கும் புரியும்னு ஒரு ஐடியாவில் சொல்றீங்கன்னா அதை நம்பி இருக்கோம் எல்லாரும். அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, குருவனுடைய உபதேசம் மந்திராட்சமாக அவருக்கு போய் சேர்ந்து கொடுத்தோம். எது முக்கியமோ அந்த திருவடி அவருடைய சிரஸ்ல பட்டுடுத்து, கபீர்தாசோட சிரஸ்ல. அப்படி கிடைச்சது அவருக்கு குரு உபதேசம். அவர் சொல்லுறதுனால குருவின கோனு பத்தாவே வாட்டு. யாருப்பா சொல்லுவா? குருவின கோனு பத்தாவே வாட்டுன்னு சொல்லுவார். அவருடைய தோகால சொல்லுவார். நம்ம அதை பாடப்போகல, அழகா சொல்லுவார். சாந்திக்கு பகாடி யார்? குரு. கரை சாந்தியினுடைய ஒட்டமொத்த குருவும் குரு. அந்த நிலையில் நம்மளுக்கு உந்துதல் கொடுக்கணுங்கிறதுக்கு ஏன் நாமதேவர் வரும்போது கபீர்தாச சொல்லணும்னு எனக்கு தோணுறதுனாக்க, கபீர்தாசரையும் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம். ஏன்னு கேட்டா, 2 பேருடைய பிறந்த ஜனமும் ஜனம்தின் சொல்வா இல்லையா, ஒரே நாள். நாம்தேவ் மகாராஜ் ஜெயந்தி அன்னைக்கு நாம்தேவ் மகாராஜுக்கு ஜெயன்னு சொன்னா அவசியம் விஷயம் தெரிஞ்சா சத்சங்கம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் கபீர்தாஸ் மகாராஜ் की जय சொல்லுவா. கபீர்தாஸ் மகாராஜ் की जयன்னு சொல்லுவா, நாம்தேவ் மகாராஜ் की जय சொல்லுவா. நீ சொல்லாட்டாலும் அவ 2 பேருமே எனக்கு வந்த ஜெய் உனக்கு, உனக்கு வந்த ஜெய் எனக்கு எடுத்துக்கக்கூடிய பரிபக்குவத்தை இருக்கு. 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து பண்டரி கஷேத்திரத்துல கீர்த்தனை ஒன்னாக சேர்ந்து எல்லா சந்தர்களோடும் சேர்ந்து அனுபவிச்சிருக்கா அந்த பண்டரி கஷேத்திரத்திலே. இப்படி எல்லாம் ஒரு நிலைகள் இருக்கிறதுனால ஓடி வரக்கூடிய ஒரு தெய்வம் உனக்கு கைவல்யமாக எப்பவுமே இருப்பான். நீ கேட்க வேண்டாம். பக்த கைவாரியா ஹோசி நாராயண, பக்த கைவாரியா ஹோசி நாராயண. இதுல முக்கியம் அடிக்கடி அதை சொன்னோம்னா, அந்த பதம் தான் ரொம்ப சிரேஷ்டமான பதம். நாமதேவர் சொல்ல ஆசைப்படுறது தான் துர்வ பதம்னு சொல்லுவோம். பண்டரி நிவாசா சகா பாண்டுரங்கா அரே கரி 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 அங்க சங்க பக்தாச்சியா. என்ன செய்யணும் பக்தாச்சியா, என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய சொல்றாரு. 3 சொல்றாரு. உன்னை பக்த கைவாரின்னு சொல்லுவாங்க, ஹனுமானின்னு சொல்லுவார். கைவாரி ஹனுமான் சொல்லுவார். நீ பக்த எல்லாரும் ஒண்ணுதான். இவர் என்ன சொல்றாரு ஹனுமான் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு இதே பூரணமா நொற்று பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒண்ணு யோஜனையே பண்ணணும் ஹனுமானுக்கு. அந்த விஸ்வஸ்வரூபம் ராமனுடைய நாமம், கிருஷ்ணனுடைய நாமம், விட்டலனுடைய நாமம், ஸ்ரீனிவாசனுடைய நாமம், கோவிந்தனுடைய நாமம் எது வந்தாலும் அங்க உடனே பிரத்யட்சமாக நிற்பார். நமக்கு தெரியாதவன், நமக்கு இந்த அகக்கண்களுக்கு தெரியும், புறக்கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம கொஞ்சம் கொஞ்சமா விருத்தி ஆகணும். பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். சத்சங்கத்திலே தெரியும், என்னைக்காவது தெரியும். அன்னைக்கு சொப்பனம்னா விட்டுடக்கூடாது, தெரிஞ்சான்னு நம்பிக்கையோட போகணும். அப்போ இந்த அந்தரங்கத்துக்கு ஒரு சுகானுபவம் கிடைக்கும். அதுக்குத்தான் சத்சங்கமே, சுகானுபவத்துக்கு தான். இதனால ஐஸ்வர்யம்லாம் வரப்போறதான்னு அவசியம் இல்லை. எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணினோம்? நிறைய தவறா செலவழிச்சிருக்கோம், தப்பான வழியில் செலவழிச்சிருக்கோம், உபயோகம் இல்லாத நேரத்தில் செலவழிச்சிருக்கோம், திரும்பி ஒழுங்கா வராத நேரத்தில் செலவழிச்சிருக்கோம், எப்படியோ செலவழிச்சிருக்கோம். அதனால அது முக்கியம் இல்லை. எதுன்னு சர்வ சுகம் கிடைக்கணும், நிரந்தரமாக உள்ள சுகம் கிடைக்கணும். அதனுடைய ஆகரம் அதனால அவனால கொடுக்க முடியும். அதனால இந்த நாமத்தை அனிச்சே செல்லாசி சொல்றார். பக்த கைவாரியா ஹோசி நாராயண. அரே பக்த கைவாரியா, பக்த கைவாரியா விட்டலா ஹோசி நாராயண. சாதுக்குள் உன்னை கூப்பிடும் பொழுது போலத்தான் வச்சன காயலாஜே. உன்னை கூப்பிடும் பொழுது 2 வார்த்தை பேச. அது இதுல என்ன ஆழம் இருக்குன்னாக்க, 2 வார்த்தை பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் போலத்தான் வச்சன காயலாஜர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சுபாவத்தை அவன்கிட்ட திணிங்கிற உரிமை எடுத்துக்கோங்கிற சுவாமி கிட்ட. நீ பயப்படாத, சுவாமி தூரம் நின்று கண்ணை குத்திடுவார். என்னுடைய ஹிருதயத்துல நிறைஞ்சிருக்க உன்னை பார்த்ததும் என்கிட்ட பேசுறதுக்கு என்னப்பான நாமதேவர் பேசினார். அதனால நமக்கு வந்திருக்கு இந்த அபமம். நாமதேவர் பேசினார். குழந்தையா இருக்கும் போது நிவேதனம் கொடுக்க போறோம். அது பெரிய கதை, சுருக்கமா தான் சொல்ல முடியும் இருக்கிற அவகாசத்துல. எல்லாம் முடிஞ்சது, குழந்தை ஏமாந்து போயிடுது. நாமதேவ் மகாராஜ் ஒரு சின்ன சிட்டுக்குடி பேசியிருப்பார். அவர் கோவணம் தான் கட்டிருப்பார், வெறும் கோவணம் தான் கட்டிருப்பார். ஒரு 7 வயசு குழந்தைக்கு என்ன வேணும்? போறோம். அந்த நாள்ல அப்படிதான் ஒண்ணு ஆசைப்பட்டாலும் சட்டையெல்லாம் கிடையாது.
இவர் வேற ரொம்ப ஏழையான குடும்பம். ஷிம்பின்னு தெய்யக்கார குடும்பம் வேற. அது அடிக்கடி சொல்லுவான் பெரிய மகராஜலாம். பெரிய தெய்யக்காரர் என்ன தைப்பாருன்னா கிழிஞ்சதெல்லாம் தைப்பாரு. கிழிஞ்ச துணியை நாம்தேவ் காணுமேன்னு ஷிம்பி தெய்யக்காரர் கிழிஞ்சதெல்லாம் ஒட்டு போட்டு தைச்சு கொடுத்தார். அண்டரி கஷேத்திரத்துக்கு போறார், நிவேதனத்தை கொடுக்கிறார், வரலன்னு உடனே குழந்தை, சின்ன குழந்தை முட்டிக்கிறார். தன்னுடைய பாவத்தை காட்டுறது எப்படி காட்டுறதுன்னு தெரியல. ஏன் தெரியலன்னா ஒரு லீலாதலம். நாம்தேவ் மகராஜ் யாருன்னு பாண்டுரங்கனுக்கு தெரியும். பாண்டுரங்கனுக்கும் நாம்தேவ் மகராஜுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு சாதுக்களுக்கு தெரியும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவ ரெண்டு பேருக்கும் என்ன அத்தனை அந்த நெருக்கம்ங்கிறது யாருக்கு தெரியும்? சாதுக்களுக்கு தான். சாதுக்களுக்கு தெரிஞ்சாதான் சனாதன தர்மம் பூரா போய் சேரும். அந்த உணர்வு முட்டின உடனே வர குழந்தை கையில நேவேத்தியத்தை வச்சிருக்கு, உடனே சிரிக்கிற என்ன சுவாமி வந்து அவர் நினைச்சாரு வரமாட்டேன் கோச்சுன்றதுனால வந்துட்டு நம்ம தலையை இடிச்சுட்ட உடனே லேசா ரத்தம் வந்த உடனே அதை தொடச்சி விடுற சொல்லுவார். இந்த ஒரு வரியே காட்சியாக அனுபவிக்கிறவர்களா இருக்கா சத்சங்கத்தை. இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே அலசுவார். அந்த பிரம்மம் தன்னுடைய கைகளால, சாமானிய கைகளால் அந்த கைகளை வச்சு ஒரு நரஜன்மா எடுத்த அந்த எடுத்த நரஜன்மாவை யார் என்று பார்ப்பதனுடைய காரணத்தை அவர் மட்டும் தெரிந்து கொண்டு பிரகலாத, அங்கத, உத்தவ, ராமதேவன் என்ற ஒரு பெரிய பக்தி பாரம்பரியத்துல வந்த அந்த குழந்தை அதற்கு தெரியணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, உலகத்துக்கு தெரியணும். சாட்சி பூதமாக பகவான் வரதெல்லாம் ஒரு காரணத்தான் வரும். ஒருத்தருக்கு வரல வருவான்ற நம்பிக்கையோடையே காலத்தை தள்ள வேண்டும். இது வரைக்கும் வரலன்னா நாளைக்கு வருவான், நாளைக்கு வரலன்னா நாளைக்கு வருவான். ஒரு நாள் கட்டாயம் வருவான். அந்த நம்பிக்கை நமக்கு வராதுன்னு நாம்தேவ் மகாராஜுக்கு தெரியும். வரும். அந்த உடனே சத்சங்கம் வரும்போது எல்லாம் சிலிர்க்கிற மாதிரி இருக்கும். ஒரு அந்த இடத்துல இருந்து போய் அவர்கள் விஸ்ராமா பண்ணி ஒரு ஆகாரத்தை சாப்பிட்ட உடனே ஆகாரத்தை வயத்துக்குள்ள போட்ட உடனே பூதம் கிடைக்கும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கனவுகள், அர்த்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் வரும். தப்பே இல்லை. நாம வாழ்ற வாழ்க்கையில் இதுதான் பிரதானம், இதுதான் உண்மை, சத்தியம் இல்லையா, இதுதான் செய்யறோம். அவர்கள் நெஞ்சை தொட்டு பார்க்கணும், இதுதான் செய்யணும். பரவாயில்லைங்கிற கூப்பிடு, நீ அவனை வெக்கப்படாத கூப்பிடு, விட்டலா. கபீர்தாசருடைய அவருடைய கிராமத்துக்கு அவர் வாழ்ந்த காலத்துல என்ன, இப்பெல்லாம் கபீர்தாசரோட ரொம்ப பிரபல்யமாயிடுது, பிரமாதமா இருக்கு. அப்போ கிராமம் தான், குக்கிராமம். பார்க்க போற, சும்மா போறார், சுவாமியை பார்க்கணும், கபீர்தாசரை போகணும், அவ்வளவுதான் அவரோட வேலையை. அப்புறம் நிறைய பேர் வழியெல்லாம் பார்த்துருப்பார், சந்திரர்கள் எல்லாம் பார்த்தாலே தெரியும். கோபி சந்திர உடி துளசி சமள ஆர நிரவதிகள சந்து எழுதினா ஒட்டிக்க மாட்டேங்கிறது. நாமதேவர் கேட்குமா கபீர்தாசருக்கு தெரியும், வராருன்றதே தெரியும். வந்த உடனே சொல்லணும் வராருன்னு தெரியும். அதுலயும் கதை இருக்கு. கதையை ஏதாவது பிரவச்சனத்துல கேட்டுக்கோ. ஏன்னா நிறைய கதைகள்லயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இதுதான் கரெக்டான கதையா, அதுதான் கரெக்ட். நம்ம கதை முக்கியம் இல்ல, கதையினுடைய ஆழம் முக்கியம், அதனுடைய சத்தியம் முக்கியம். கபீர்தாசருடைய சொந்த மகன் இஸ்லாம் ராஜா ஆட்சி பண்ண காலம். அதனால என்ன ஆயிடுதுன்னா, ஒரு தவறு நடந்து போயிடுதுன்னா அவன் மேல தண்டனையை போட்டு, தண்டனை இருக்கோ இல்லையோ அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒரு 4 நாள் வரைக்கும் முன்னாடி கூட நடந்திருக்கு. அப்போ அந்த தண்டனையை கொடுத்து மக்களுக்கு முன்னாடி சிரச்சேதம் பண்ணணும் தான் அவருக்கு தகுந்த தண்டனை. சாதாரணமா தான் பண்ணிருக்க பெரிய அவங்க சொல்லாம இப்ப அத்தனை பேர் சிரச்சேதம் நடந்துட்டே இருக்கணும் டெய்லி. அதெல்லாம் ஆகல. அந்த காலம் அப்படி ஒரே ராஜா ஒரே பயம். ஒரே ஒரு அந்த முஸ்லீம் ராஜாவோட முக்கியமான ஒரு அங்கம் இருப்பான். பெரிய ஆள்லாம் வரமாட்டான். நம்மளுடைய இந்த இவாளா கல்யா ஒரு ஏதாவது 3 ஸ்டார் போட்டவர் இல்ல அடுத்த ரேங்க், அது மாதிரி ஓரளவுக்கு கீழே இருக்க அதிகாரம் பண்ணா ஓரளவுக்கு அவர் எதுவும் செய்ய முடியாது. அதுவும் இந்த போட்டோகிராஃப்லாம் இந்த செல்போன் வச்சு திரியே ரொம்ப ஜாகிரதையா இருப்பாங்க. இந்த ஸ்டார்லாம் காமிக்கவே மாட்டான், அதை கரெக்டா எடுத்துருவோம், ஜூம் பண்ணிடுவோம். அப்புறம் அந்த ஸ்டாரை இவர் தான் அங்க இருந்தார், ஒண்ணு ஒழுங்கா செய்யல. அப்போ ஒருத்தர் கேட்கிறாங்க, அந்த இஸ்லாம்காரன், நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இது பண்ணும்போது?
நாங்க இறைவனை ஸ்தோத்திரம் பண்ணிருந்தோம். விட்டால 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 ஜெய ராம் சீதாராம் ஜெய ராம் சீதாராம் ஜெய ராம் சீதாராம் ஜெய ராம் சீதாராம் பஜனை பண்ணிருந்தோம். அது நீங்க பண்ணுவீங்க தெரியும். இந்த பாரத தேசத்துல பிரதேசம் பூரா இந்த பஜனை ஒண்ணு நடக்கும். அது பண்ணினதுனால எதுக்கு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, அந்தந்த ஊர்ல அந்தந்த என்னென்ன பாஷை பேசுறோம் அந்த பாஷை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இப்போ இந்த காலத்திலும் உண்டு. அப்ப அவனை கேட்ட உடனே சொல்றான் நிறைய எங்களுக்கு நிறைய சந்தர்கள் சொல்லி கொடுத்துட்டா, எவ்வளவோ பேருக்கு அனுகூல்யம் பண்ணியிருக்காரு, எவ்வளவோ பேருக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு இன்னசென்ட், ஒரு வெகுளி. அப்ப அந்த கடவுளை இந்த சிரசியாதம் பண்ணி நம்ம சரி பண்ண சொல்லி நான் பண்ணதான் பண்ணிட்டோம். சிரசியாதம் பண்ணிட்டோம். சிரஸ் கீழே விழுந்துடுத்து தொங்குறது, அவமானப்படுறான். அவன் தண்டவரெல்லாம் போட்டு ஏதோ கேலி பண்ணேன்னா அது ராஜாவுடைய நம்மளுடைய சனாதன தர்ம மனுஷால அவமானப்படுத்தணுங்கிறது இந்த இஸ்லாம் ராஜாவோட ஒரு எண்ணம். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதுல ஒன்றும் யாரும் வருத்தமும் பட வேண்டாம், அப்படி யோஜனையும் பண்ண வேண்டாம். இதனுடைய கதை முக்கியம். இவன் கேட்டானே இப்படி உங்களுடைய இறைவன் வருவானான்னு கேட்ட உடனே அங்க எதேச்சியா நாமதேவர் இருந்திருக்கு அந்த கூட்டத்துல. அப்புறம் அப்படிதான் விசாரிச்சு போற இருக்கும். அப்படிதான் இருக்கும். முதல் தரம் போகும்போது விசாரிச்சுன்னு தான் போகணும். 2-3 தினம் போயிட்டா கிட்டத்தட்ட அந்த வழி தெரியும். கிட்ட போய் இப்படி எட்டிலாம் பார்த்து கபீர்தாசா அப்படின்னு கூப்பிட்டா வந்துடுவார். வாவா நாம்தேவா அப்படின்னு அவாவா பாஷையில தமிழ்ல சொல்ல மாட்டேன், கீர்த்தன்கா தமிழ்ல சொல்ல. உடனே சொன்னார், அவர் கையில துந்தலாம் வச்சுட்டு இருக்காரு, பெரிய மனுஷன் போல இருக்கு. சந்தனே நாம்தேவ் மகாராஜ் அவரை கேளுங்களேன். உடனே கேட்கிறார். உடனே கேட்ட உடனே அவர் மனசுல கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ணிட்டு, அப்பா விட்டலா, இப்படி ஒரு கொடூரமான ஒரு செயல் நடந்துக்கே காப்பாத்துப்பா. நீதான் பக்த கைவாரியா ஹோசி நாராயணன்ற பேர் பெற்றிருக்கியே. ஏற்கனவே பாடியிருப்பார். ஏன்னா இவர் எதை எப்ப பாடுவார் சொல்ல முடியாது. ஒவ்வொரு விஷயம் நடந்துதான் பாட முடியாது. குழந்தையா இருக்கும் போது சாப்பாடு கொடுத்து அவருக்கு சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கு பதில் அந்த சாப்பாடை வாங்கி எப்படி நடக்கிறது பாருங்க. இந்த நாடகங்களும் இதெல்லாம் பகவத் சித்தத்தில் நடக்கிற விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. குழந்தை கொண்டு போனது பகவானுக்கு பிரசாதத்துக்காக. அந்த பிரசாதத்தை பகவானே தட்டுல வாங்கி முதல்ல எடுத்து நாம்தேவ் மகாராஜ் ஊட்டுற. என்ன நடக்கிறது பாருங்க. அவன் கொண்டு வந்தது இவருக்காக. இதுக்காக குழந்தைய குளிச்சுட்டு ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு அந்த சிட்டு குடுமையில கொஞ்சம் லேசா ஜலம் லேசா தொடச்சு விடும். அப்படியே சொட்ட போகக்கூடாது. அதெல்லாம் காரணம் இருக்கு. அப்படி எல்லாம் பண்ணி அந்த அம்மா அமிச்சுட்டு அவ்வளவுதான் வேற விட்டு மூடி கொண்டு போகணும். எந்த நைவேத்தியமா இருந்தாலும் மூடி கொண்டு போகணும். கொண்டுதான் இருக்கு. அதை எடுத்து கொடுத்துட்டு அந்த குழந்தையினுடைய சின்ன வயசா இருக்கனால அதுக்கு ஒண்ணு புரியல, கண்ணுல லேசா ஜலம் வருது. பக்தி அங்கேயே ஆரம்பிச்சிருக்கு. 7 வயசு குழந்தைக்கு பகவான் அந்த என்ன பெரிய பாக்கரோ ஏதாவது சப்ஜி ஒண்ணு இருக்கிறதுக்குள்ள லவலேசம் எளிமையா இருக்கிற ஒரு சப்ஜி, ஏழைகள்லாம் சுலபமா பண்ணக்கூடிய சப்ஜி இருக்கும். அதெல்லாம் ஆளு இருந்தா இருக்கும்னு நானா நினைக்கிறேன். அதை எடுத்து ஊட்டினா கொஞ்சம் பிசுறு எல்லாம் வரும். குழந்தை கூட்டும்போது கொஞ்சம் சரியா சாப்பிட குழந்தைக்கு அதுக்கு வேற இமோஷனல் ஆயிடுது. குழந்தை கண்ணில் ஜலம் நிறவுது, ஒரு சின்ன செட்டு குடுமி வேற. உடனே அதை எடுத்து கையில ஒட்டின்னு இருக்கிறத பார்த்துட்டு கையெல்லாம் தொடச்சிக்கல சுவாமி, தான் அதை எடுத்து சாப்பிடுறாரு. விட்டால சுவாமி எடுத்து சாப்பிடுறாரு. இதுல முக்கியம் என்னன்னா அன்னைக்கே நாமதேவர் உணர்ந்தாச்சு, பக்த கைவாரியா ஹோசி நாராயண். பெரிய பாட்டெல்லாம் அப்புறம் எழுதிருப்பாருமா, தெரிஞ்சு போயிட்டு. ஆமா, பக்த கைவாரியா ஹோசி நாராயண். நாம் பக்தி பண்ணுவோம், அப்பா பக்தி பண்ணுவார், பக்தி பண்ணுவோம். ஆனா அதுக்கு இப்படி பண்ணிட்டாரு. அம்மா கிட்ட அம்மாக்கு நம்பிக்கை இல்லை சொல்லுவா. போயிட்டு ஒரு எப்படி கொடுத்து அனுப்பிச்சாரோ இந்த பாரியாள் அப்படியே ஒரு தட்டு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அது வினியம். அது பேர் தான் பிரசாதம். இந்த நம்பிக்கையில் தான் பிரசாதமே சுவாமிக்கு படைக்கப்படுறது. சக்கரை பொங்கல்லாம் நிறைய நெய் எல்லாம் போட்டு அது இது பண்ணி அது வடை கிட எல்லாம் பண்ண என்ன அர்த்தம்? அந்த சாதுக்களுக்கு எல்லாம் பரமாறணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், சொந்தக்காரர்களுக்கு வீட்டுக்கு வேற கொடுத்துரும், வராத குழந்தைகள் கொடுக்கணும். பக்த கைவாரியா மட்டும் நல்லா தெரியும். பகவான் அத்தனையும் சாப்பிட்டாருனாக்க என்ன பண்றதுன்னு ஒரு தர்ம சங்கடம் கூட வரும். எப்படி அவருடைய பிரசாதம் ஸ்வீகரிச்சுக்கிறதுன்னு.
அப்படியே எடுத்துக்க வேண்டாம். ஒரு ஏதோ அது ஹாஸ்யத்துல ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் அப்படின்னாக்க, இப்படி இருந்த ஒரு ஒரு சுபாவத்தை மாத்தினார், பாவமாக மாத்தினார் நாம்தேவ் மகாராஜ். ஏன்னா குழந்தைக்கு பூரண நம்பிக்கை இருந்தனால அப்படி பண்ணினார். நம்பிக்கையை பார்த்தார். அந்த பண்ணின உடனே குழந்தை இல்லையா, அகங்காரம் வந்துருது. குழந்தைக்கு அகங்காரம் தெரியாது. நான் விட்டலை பார்த்தாச்சு, எனக்கு விட்டலே ஊட்டி விட்டா, நடக்கிற சமாச்சாரமே வேற அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி சொல்ல மாட்டான் அந்த காலத்துல. காய சாங்குவாத்தா, மராட்டியில காய சாங்குவாத்தா. விட்டல் வந்து ஜெயமனை கொடுத்தான், எனக்கு அப்படியே சந்தோஷப்பட்டு குதிச்சுட்டே போறாரு. அந்த குழந்தைக்கு அது வரல. காரணம் என்ன? பிரகலாத அங்கத உத்தவர், அதெல்லாம் வராத வாழ்க்கை. அப்படி சிலிர்க்கிற மாதிரி ஒரு உணர்வு. அதனால பக்த கைவாரியா ஹோசினாரனா அப்ப சொல்லும் பொழுது அவருக்கு ஏன் இந்த வார்த்தை வருதுன்னா, இது நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கணும்னு ஒரு உத்வேகம். அமாசாட்டி கோண ஆலிதாட ஒன்ன விட்டா யாரா கூட்ட குரலுக்கெல்லாம் ஓடி 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 எல்லா கதாபாத்திரத்தையும் எடுத்திருக்கியே, எப்படி இல்லாமோ வந்திருக்கியே, என்ன வேணுமோ, எதை பத்தி லட்சியம் பண்ணாத வந்திருக்கியே, வருவார்னு. முஸ்லீம் ராஜாவோட அந்த இவன் பார்க்கணும், இவர் வருவார்னு சொன்ன உடனே பொதுவா பெரிய சந்தர்கள் டக்குன்னு எதுவும் உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல மாட்டா. நாம்தேவ் மகாராஜுக்கு அத்தனை ஆழ்ந்த பக்தி. காரணம் பிரகலாதன் எதாவது கேட்டானோ, அப்பா விஷம் கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, மலையில இருந்து உருட்டி விட்டார், மதம் பிடிச்சு யானையை கொண்டே விட்டார், சொந்த பிள்ளைய அட்டாக் பண்ணது. ஒண்ணுமே நடக்காததுக்கு அப்புறமா தான் ஸ்கம்பத்துல இருந்து வெளியில வந்து, இதோ இருக்காருப்பா, இங்க ஏன் எல்லா இடத்தையும் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லாதரா. சித்த புருஷர் மாதிரியோ பிலாசபர்ஸ் மாதிரி சொல்ல, வேதாந்திகள் எல்லாம் சொல்லுவா இல்லையா, எங்கும் நிறைந்தவன் இறைவன், நீக்கமர எங்கும் நிறைந்தவன் சொன்னா குறிப்பிட்டு சொல்றா. ஒரு தூண் சொல்றா, இந்த தூண்ல காரப்பை குத்தி கையை வச்சு காட்டுறார். ஹிரண்யகசிபு பெரிய பராக்கிரமம் உள்ள ராஜா, மகா தபஸ்வி ஆல்சோ. உடனே போய் அதுல இருக்கான்னு சொல்ல, அதுதான் முக்கியமா சொல்றீங்க, அதுல இருக்கான்னு உடனே அதை உதைக்கணும், அங்கே இருந்து வர முடிஞ்சு வச்சு சொல்றேன். ஹிரண்யகசிபுக்கு முக்தி. அப்படி கேட்ட உடனே வருவார்னு சொல்றார். வருவார்னு சொன்ன உடனே நாழி ஆயிட்டே இருக்கு. அவனுக்கு கேலி ஜாஸ்தி ஆயிட்டு. அந்த இஸ்லாம் கூட பழட போறோம் கீழே எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கா. சத்து நாம்தேவ் மகாராஜ் சொன்னே அப்பதான் உடனே கண்ணுல ஜலம் வருது. கண்ணை மூடின உடனே தான் அவருக்கு பகவத் அந்த பக்த கைவாரியா ஹோசி நாராயணா அமாசாட்டி கோண ஆலிதாடங்கிற அந்த உருவகங்கள்லாம் அவருக்கு வந்து அப்படியே ஆழமா வந்து ஹிருதயத்தை தைக்கிறது. உடனே சொல்ற, ஏகோ விட்டலே பக்த ஜன வத்சலே, yeah.
वासिनी जगदम्बे नामामणि கண்ண மூடிட்டு பாடுறாரு. ஏன்னா அர்த்தம் தாங்கல. நம்மள மாதிரி ஒரு சகா இந்த நிலையில சாதுக்கள் தான் அப்படிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா போலா இல்லையா, ஒண்ணுக்கு கையில பலமும் கிடையாது. ஏன்னா எப்பவுமே அடி வைத்த மேல் வைத்த அடி வைத்த சாப்பிடுங்க பசிதான், எப்பவும் கிஃப்ட் பசிதான். பேசாத இருப்பான். சொல்ற வருவார்னு சொல்லிட்டு அது ஒன்னே ஒண்ணு மட்டும் நாம்தேவ் மகாராஜ் வந்து ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங்னு சொல்லுவார் இல்லையா, அதாவது வார்த்தை இப்படி என்ன சொல்லணும், ஒரு இப்ப உங்களுடைய தெய்வம் என்ன ஆச்சு, வருவாரா வந்து இந்த சிரசை சரி பண்ணுவாரா, இப்ப அப்படி ஆயிருக்கே அப்படின்னு ஒண்ணு வருவார் சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. சொல்றாரு வருவார் விட்டல இருந்து கண்டிப்பா சினிமா. எப்ப வருவார்னா ஒரு நாள் கெடு கொடுத்துறாரு. நாளை சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அவருக்கு அந்த தலை வந்துடும் பாருன்னு சொல்ற கண்ண முடின்னு பாடுறாரு. பக்த ஜனவத்சலே ஏகோ விட்டலே கருணா கல்கோளே, கருணையினுடைய கல்கோளம் அகண்டம். எங்க போனாலும் அவனுடைய கருணை தான் இருக்கும், அதுதான் முக்கியம் அப்படின்னு எப்படி வேற வருவான்னு இவர் கண்ணை மூடின்றதால டிரான்ஸ்ல போயிடுறாரு. அங்க இந்த மாதிரிலாம் சொல்லி இருக்கும், இந்த நடந்திருக்கு, முஸ்லீம் ராஜாவோட ஆளுக்கு அதெல்லாம் கிடையாது. சஜல ஜலஜ கணபிதாம். எப்படி பாருங்க, சாதாரணமா எளிமையான அவர் போட்டுக்கிற ஆடை என்னன்னா கந்தலா இருக்கும், அங்க எங்க தெச்சு வச்சு சிற்பி சொல்லியிருக்கேன், ஏழையான சிற்பி. பரவர் எப்படி வரப்போறார், சுவாமி வரப்போறார். எங்க இருந்து, ஆகாசத்திலிருந்து வரணும்.
அப்ப எப்படி வருவார்ன்றது இவருடைய கண்ண மொழினது. சஜல ஜலஜகன பீதாம்பர. அப்படி வந்து கேஷிராஜே கேஷிராஜே அவருக்கு ஒரு பேர் கேசவராஜன். கிருஷ்ணன் கேசவன் மாதவன் கோவிந்தன் கேஷிராஜே. சஜல ஜலஜகன பீதாம்பர ஏ சஜல ஜலஜகன பீதாம்பர பரிதான ஏய் உத்தரணே ஏய் உத்தரணே வந்து பண்ணுவான்னு சொல்லிட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டார். நான் சொன்னேன் இல்லையா, லூஸ் டாக் அவன் கண்டிப்பா வரும். ஆனால் நேரம் இருந்து சொல்லணும். கேட்டாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் என்ன சாட்சி புதமா, நான் பகவானா, சாதாரண சாது, போலா சாது அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு சந்தர்கள் எல்லாம். அதனால சொல்றேன், கவலைப்படாதீங்க. அப்படியும் அதாவது இந்த வந்தா என்ன தர்க்கத்துக்காக சத்சங்கம் கிடையாது. வந்தான் வந்த உடனே நாம்தேவரை தர்க்க ஓ நாம்தேவ் மகாராஜ் கி ஜாய், நாம்தேவ் மகாராஜ் கி ஜாய், நாம்தேவ் மகாராஜ் கி ஜாய் பாட்டே முடியல. ஏன்னா அப்பதான் முடிச்சிருக்காரு. நாமாமணி தூ விஸ்வாச்சி ஜனனி. தாரந்து கண்ணை பார்த்தா அந்த வாடாத மாலை அப்படின்னா ஒரு எப்பவுமே அப்படிதான் வரும். அதனாலதான் சஜல ஜலஜ கன பீதாம்பர. அந்த பீதாம்பரத்தை சரியா கட்டிட்டு கூட மாட்டார். அது அவருடைய ஏன்னா அவசரம், அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கல சொக்கட்டம் ஆடிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க கீர்த்தன்கரெல்லாம். நமக்கு ஒரு வசியம் கொடுக்கறதுக்காக அம்பாளோட சொக்கட்டான் ஆடிட்டு இருப்ப டக்குன்னு எழுந்துருவோம். சட்டுன்னு எழுந்தா அந்த பீத்தாம்பரம் அது பல பல பலன் இருக்கும். எதுல இருக்குமோ, தங்கத்துல பண்ணி இருக்குமோ இல்லை எதுல பண்ணிருக்குமோ தெரியாது. அது பழுக்கும் இல்லையா. அதனால எப்பவுமே நழுவி வழுக்கி கரெக்டான பாங்குல இருக்காதான் பக்தனை கைவாரியா வரும்போது மட்டும். அப்போ பக்த கைவாரி அவரும் வந்தாச்சு. அப்படிதான் வந்திருக்கார். வந்த உடனே ஒரு யாரோ அந்த பக்கத்துல ஜலம் வச்சிருக்கான். சும்மா அவன் குடிக்கல உடனே வாங்குற அந்த புரோட்சணம் பண்ணி அந்த சிரஸை வச்சு அந்த தொங்கிட்டு இருக்கு அந்த பாக்கி இருக்கிற சரீரம் அது மேல வச்சுதான் புழைச்சுண்டு அப்படி கீழே இறங்கி வந்து நாம்தேவ நமஸ்காரம் பண்ணோம். என்ன விட்டல் தெரியல, அவனுக்கு விட்டல் தெரியல. சஜல ஜன கன பீதாம்பர வந்து ஏகோ உத்தரனே நாம்தேவருக்கு தெரியுது. ஏன்னா சதா சர்வகாலம் இதே நினைப்பு உடனே தெரிஞ்சிடும் இருக்கு. கொஞ்ச நாழி ஆகும். கொஞ்ச நாழி கழிச்சு அவளுக்கு தெரியுமே. அந்த மாதிரி சிலதான் தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். ஏன்னு எனக்கும் தெரியாது. அத மாதிரி தெரிஞ்ச உடனே எல்லாரும் நாம்தேவ் பண்ணாருன்னு உடனே பக்கத்துல விட்டலன்னு அங்க கபீர்தாஸுக்கு செய்தி இல்லாம இப்படி எல்லாம் போகுது. முக்கியம் என்ன அப்படின்னா எப்படி வந்தான் அப்படிங்கிறது முக்கியம். உடனே தான் வருவான். நாம்தேவ் மகாராஜ் கேட்கிறார், பிரபு இப்படி பண்ணிட்டே உடனே வர வேண்டாமா? பக்த கைவாரியா ஓசி நாராயணான்னு பாடினேனே இல்லையா? கண்டிப்பா பண்டரி நிவாசா சகா பாண்டுரங்கா. இப்பதானே கீர்த்தன் முடிஞ்சது. பண்டரி நிவாசா சகா பாண்டுரங்கா அப்படின்னு சொன்னேனே. பக்த கைவாரியா ஓசி நாராயணா அம்மா சாட்டி கோண ஆலிதாட அப்படின்னு சொன்ன. யாரு ஓடி வருவா எங்களுக்கு? அவனை விட்டா யாரு வருவான்னு சொல்லி நீ ஏன் வரல விட்டதா? உடனே தட்சணம் வந்து கொண்டாங்க. நான் உடனே கிளம்பியாச்சு. நாமதேவா நான் உடனே கிளம்பியாச்சு. நீ கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி நான் வந்து இங்க சேர்ந்திருப்பேன். நீ கண்ணை கூட மூடிக்க வேண்டான். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்ட, நாளைக்கு சூரிய உதயத்துக்குள்ள வருவார்னு சொன்னதுனால உன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூட்சும ஸ்வரூபமாவே ஆகாஷ்ல அப்படியே நின்றுட்டே இருந்தேன். பாட்டு முடியட்டும். இந்த பாட்டை அன்னைக்கு பாடினாரா, 2 நாள் முன்னாடி பாடினாரா, முக்கியம் அது இல்ல. பகவான் சாதுக்களுக்கும் சத்துக்களுக்கும் கட்டுப்பட்டு இயக்கம் செய்கிறார். இதை நாம்தேவ் மகாராஜ் நிரூபிக்கிறார் அந்த காட்சியில. அந்த காட்சி ஒரு தொலைக்காட்சி மாதிரி நமக்கு வந்துட்டு இருக்கு. அங்கேயிருந்து நிரூபணம். அது என்ன நிரூபணம்னா அமாசாட்டி கோண ஆலிதாட பக்த கைவாரியா ஓசி நாராயண அப்படிங்கிற நிரூபணம் அந்த காட்சியில அந்த இடத்துல ஆறுது. தட்சணம் ஆறுது. அப்பதான் சொல்ல. அப்பதான் அது வரைக்கும் பார்த்தா ஜெய ஜெய விட்டல, ஜெய ஹரி விட்டல, ஜெய ஜெய விட்டல, ஜெய ஹரி விட்டல, ஜெய ஜெய விட்டல, ஜெய கோஷம் வருது. காரணம்னா நாமதேவருக்காக வரல, உடனே வரல. நாமதேவர் தான் அங்க சாட்சி பொதுவா இருந்து உடனே வர முடியாதபடி இருந்துட்டார். காரணம் என்ன? அவர் என்ன வார்த்தை சொல்றாரோ அப்படியே ஆக்கி கொடுக்கணும். எனக்கு அதுக்கு மேல வேற உத்தியோகம் இல்லையே நாமதேவா அப்படின்னு கேட்கிறார். நீ என்ன சொல்லறியோ அதை நான் செய்யணும், அவ்வளவுதான். தட்சணம் வருவான் இப்படியே செஞ்சு கொடுக்கணும். உடனே இறங்கியிருப்பேன். ஃபிளைட்ல இறங்குற மாதிரி இறங்கி வந்திருப்பேன் நான். அவர் ஃபிளைட்ல நமக்கு புரியறதுக்கு தான். அவர் நினைச்சா வர முடியும்.
ஒரு க்ஷணம் கூட வேண்டாம், கண் இமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்திருப்பார். நாம்தேவ் மகாராஜ் யார் அப்படின்னு தெரியணும். அந்த கூட்டத்துல கபீர்தாசர் யாருன்னா நன்னா புரியணும். நாம்தேவ் மகாராஜும் கபீர்தாசும் உற்ற நண்பர்கள் தான். சந்துக்களுடைய நிலை என்ன இருக்குன்னு இந்த சமுதாயம் அத்தனைக்கும் தெரியணும். அப்படி வாழ்ந்த காலத்துல தான் நாம வாழ்ந்து வந்து பாரம்பரியமாக வந்து ஒரு க்ஷீண தசையில இருக்கும். சந்துக்களை ஏதோ லவலேசம் அனுஷ்டானம் பண்ணி அவர்களை ஆசிரியச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும். இது மாறணுங்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட கீர்த்தனங்கள்லாம் வந்து நமக்கு இப்போ அவகாசம் இருக்கு நிறைய யோஜனை பண்றதுக்கு. நாம்தேவ் மகாராஜனுடைய சரித்திரத்துல பலவிதமான விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. இப்படி வந்தார், இப்படி பாட்டார். ஆனா அப்பேற்பட்டமா பிரபு என்ன சொல்றாருன்னா, எனக்கு அப்பப்போ புடத்தோ சிந்தான்னு ஒரு அக்ஷரம் சொல்றாரு நரட்டு. அதாவது ஏதோ நீ சொன்னது கரெக்ட் விட்டதா தோணலி, எனக்கு உன்னுடைய லீலை தானே அது. தட்சணம் வருவான் விட்டல். இப்பவே நடக்கும்னா அந்த தட்சணம் அப்புறம் வந்து நடந்ததுக்கு தான் இவ வந்து விட்டலர் வருவான் நடக்கும்னு சொல்லுவான். முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் இவ டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும் டைலாக். ஆனா செய்யலையே. காரணம் லீலை. நீ கட்டி போட்டுட்டேன்னு சொன்னே கண்ணில் ஜலத்தோட ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அவ ரெண்டு பேரும் ஆலிங்கனம் தான் பண்ணிப்பாங்க, நமஸ்காரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சந்த் ராம்தேவ் மகாராஜுக்கு அங்க வருது, பேட்னா பண்ணிக்கிறார். சாதுக்கள்லாம் தான் அப்படியே இருந்த இடத்துல இருந்தே நமஸ்காரம் பாவமா பண்ணிட்டு இருக்கா. அந்த முஸ்லீம் ராஜாக்கள் கூட ஆச்சரியப்பட்டிருக்கிறதாக சரித்திர குறிப்பு எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு சம்பவமே நடந்ததாக சொல்றாங்க. அப்போ சொல்றாரு, எனக்கு இப்படியே உன்னை சொல்லிட்டே போயிட்டு எனக்கு இருந்தாலும் வயசானவர்கள். நாம்தேவ் மகாராஜனுடைய காலகட்டத்தில் அவருக்கு வயசாகும் இல்லையா. ஒரு வந்த காலத்தினுடைய காலகட்டம், வந்த வேலை லீலைகள் எல்லாம் முடியும் பொழுது ஒரு காலகட்டம் வரும்போது அவருக்கு விஸ்வபாகேஸ்வரன்னு ஒரு பெரிய மகானுபாவர் குருவாக கிடைச்சார். பார்க்கறதுக்கு பிக்ஷை எடுக்கிற மாதிரி ஏதோ ஜீவனே இல்லாத மாதிரி தான் இருந்தார். அது ஒரு கதை. காலை சிவலிங்கத்து மேல போட்டு இருந்தார். யாருடைய ஆகியனா விட்டலனுடைய ஆகிய இவருக்கு ஒரு குரு கிடைக்கணும். ஏன்னா பாண்டித்துவம் நிறைய இருக்கு. பிரகலாதனுடைய ஒரு பிரதிபிம்பம் தான். இருந்தாலும் குருவும் சந்தும் எவ்வளவு முக்கியம். அதுக்காக ஒவ்வொரு பிரவச்சனையும் சொல்ல, குருவும் கோவிந்தனும் வந்தா பிரதம நமஸ்காரம் யாருக்குன்னா குருக்கு தனம், அப்புறம் தான் கோவிந்தன். இது யார் சொல்றதுன்னா கோவிந்தனே சொல்லியிருக்கான், குரு சொல்லல. விஸ்வபாகேஸ்வரர் காலை போட்ட உடனே இப்படி பண்ணலாமா நீங்க, பெரிய அபசாரம் இல்லையா சிவலிங்கத்து மேல காலை பண்ணி. உண்மைதான், வயசானதுனால என்ன செய்யறோங்கிற நிலை தெரியாது. சரி, நீயே ஒரு நல்ல இடமா பார்த்து அந்த காலை வைப்பாங்க. வைக்கிற இடம்லாம் சிவலிங்கமா சிவலிங்கமா வந்துட்டே விட்டால 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 உடனே அவர் காலை பிடிச்சிட்டாருங்க. காலை பிடிச்ச இந்த எல்லா இடத்துலயும் நீங்க வந்தோடனே ஒரு இடத்துல கேட்கணும் தோணுமோ. நாம்தேவ் மகாராஜ் சாமானியம் பெரிய சந்தர். கண்ணில் ஜலம், எது கேட்டாலும் கண்ணில் ஜலம் வந்துடும். ஜலம் வந்து பயந்து இல்லை, கருணையினுடைய உணர்வு. பக்த கைவாரியா ஹோசி நாராயணன் காமிச்சு கொடுத்துட்டே. குரு அவனுக்கு கிடையாதுன்னு ஒரு சின்ன குழந்தை சொல்லிடுத்தேன். எனக்கு என்ன ஒரு சின்ன குழந்தை சொல்லிடுத்தேன். கோராக்கும்பாருடைய கிரகத்துல இந்த மண்டை இன்னும் வேகலன்னு தட்டி சொல்லிடுத்தேன். பானையை வேக வைக்கிற மண்டையை வச்சு அதுக்கு ஒரு குச்சி இருக்கு, ஒரு மரத்தால் அதை தட்டினா சத்தம்னா வந்து வெந்த மனம். இது வேகாத மனம்னு சொல்லிடுத்தேன்னு அழுதுட்டு வந்தேனே, உனக்கு குரு கிடைப்பான், நீ போ, அதுக்கும் நேரம் காலம் வரணும்னு இப்படி காட்டி கொடுத்தியேன்னு அவ்வளவு. அதனால சொல்ற கருணா கல்கோளை, கருணையினுடைய கல்கோளம் நீ. ஒவ்வொரு வார்த்தையுமே அது எல்லாம் எப்படி வரும்னா இவர்களுக்கு இந்த சித்தத்துல இதை தவிர எந்த நினைப்பும் இல்லை, அந்நியதாக எதுவுமே யோஜனை பண்ணல. அதனால அப்படியே ஸ்பஷ்டமா அங்க 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 வந்து விழும். அப்பா கரி அங்க சங்கா பக்தாச்சியா, கரி அங்க சங்கா பக்தாச்சியா, பக்தாச்சியா கரி அங்க சங்கா மாகே பகுதாச்சே பேடியலே ரிண. இவருடைய அங்க இருந்த கூட்டத்துக்கும் ஒரு ரிணம் தானே. இந்த நம்ம சொன்ன இப்ப காட்சிகள்ல அமாசாட்டி கோண ஆறுதலை யாரு வருவான்னு நிரூபணம் பண்ணியிருக்காரு. நிறைய நிரூபணம் பண்ணிருக்காரு. இங்க கண்ணில் ஜலம் விட்டு குரு குருன்னு போய் கோச்சுன்னு ஒரு சின்ன பொண்ணு என்னை மண்டையை தட்டி பார்த்து பானை மேகலன்னு சொல்லிடுத்தேன். உடனே அங்க உடனே குரு பிரத்யட்சமானான். அவருக்கு குரு வந்த உடனே சுவாமி வந்து இவரை டெஸ்ட் பண்றான். விட்டல் என்ன டெஸ்ட் பண்றான்? நாய் மாதிரி ஓடி வர்ற சுவாமி. உண்மையை நாய் மாதிரி ஓடி வர சரித்திரம் சொல்றது. நாய் மாதிரி ஓடி வந்த உடனே
இவர் ஏதோ பாக்கரை பிரித்து சாப்பிட்றதா கொடுப்பா போல இருக்கு. ஏதாவது ஒன்று ரெண்டு சாப்பிடணும் போல, அப்பப்போ வசிக்கும் போல சாப்பிடணும். இல்லை ஒரு காலகட்டம் ரொம்ப சாப்பிட மாட்டேன், சந்தர்களே ரொம்ப சாப்பிடுவேன். எப்போ பாரு இந்த பகவத் சித்தம் இருக்கிறாலே கொஞ்சம் பசி ரொம்ப இருக்காது, வேற பசி இருக்கும். அதனால பிரேம பசி அதிகமாக இருக்கும், அந்த விஸ்வத்து மேல பசி இருக்குமே தவிர இந்த சரீர பசி எப்போ வரும்போ சாப்பிட்டுருக்கா. அந்த நாய் டக்குன்னு கவின உடனே இவர் பக்கத்துல நெய் கொடுத்துருக்கா, தூப்பு கொடுத்துருக்கா. ஒருத்தர் ஒன்று சொல்லுவா வெண்ணெய். நம்ம முக்கியம் எல்லாமே இதனுடைய கதையினுடைய சாரம் இல்லை, காரணம் தான் முக்கியம். உடனே நெய் எடுத்துன்னு ஓடுறார், பிடிச்சுட்டார் நாயை பிடிச்சு அதுக்கு ஒரு சின்ன வரி இது மாதிரி போட்டிருப்பா, ஏதாவது போட்டிருப்பான், நாய்க்கு அடையாளம் போட்டிருப்பான். சும்மா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட நாய் அது பந்தாவது வழி தெரியும், கருப்பு கலர்ல இருக்கும், இந்த கலர் தான். உடனே பிடிச்சிட்டு விட்டலா வெறும் சப்பாத்தி பாக்கரை சாப்பிட்டா தொண்டையில அடைச்சிக்காதா, இந்த நெய்யோடு சேர்ந்து சாப்பிட வாயில நெய்யை அடைச்ச உடனே சுவாமி நிற்கிறார். அப்படியே சஜல ஜல ஜகன பீதாம்பர ஏய் உத்தரணே சொன்னாங்க. அது அங்கேயும் நடக்கிறது. நடந்த உடனே விட்டலன் பார்க்கறான், சந்தோஷம். விட்டலனுக்கு என்னன்னாக்க தெரியும், சுவாமிக்கு குரு கிடைச்சா தான் இந்த அனுபவம் கிடைக்கும். குருவின கோணு பத்தாவே வாட்டன்னு கபீர்தாசருக்கு அவருடைய குரு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி வழியை யாரு காட்டுவோம்னா குரு தான் காட்டுவார். விஸ்வபா கேச்சரோட காலை தொட்டாச்சு, பாத பிரசாடம்னு இவருடைய கண்லேருந்து வர்ற பிரேம ஜலத்தினால ஆயிடுத்து. அவ்வளோ ரொம்ப முடிஞ்சு போச்சு. அவர் திரும்பி அது மந்திரங்க தான் சொல்றாரு. நேரம் வந்து உடனே தெரியுது. அதுக்கு முன்னாடி 2-3 தினம் வர சுவாமி கண்டுபிடிக்க முடியல, இந்த நாயை டப்புற பிடிச்சிட்டா. சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு தெரியும், நாடகம் தெரியும், குரு கிடைச்சுட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா அப்ப கூட அவர் சொல்றார், காலகட்டத்தில் எல்லா ஊருக்கும் போறார் நாம்தேவ் மகாராஜ். நாம்தேவ் மகாராஜ் எப்போது எடுக்கும்போது அந்த சுத்திர சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நிறைய இடங்களுக்கு போறார், நிறைய லீலைகள் நடக்கிறது. சிவபெருமான் இருக்கிற இடத்துல போறார், ஒரு மத்திய பிரதேசத்துல ஒரு கோவில் இன்னும் இருக்குன்னு சொல்றா. ஆனா அதை போனா பார்க்கணும்னு ஒரு ஆசைக்கு நான் பார்த்ததில்லை. எல்லா கோவிலையும் ஒரு ஆகம பிரகாரம் எந்த பக்கம் அந்த சிவலிங்கம் அவருடைய அந்த முகம் இருக்கே, அந்த கோமுகம் எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அது வேற பக்கம் திரும்பி இருக்கு, பின்பக்கமா திரும்பி இருக்கு. என்னடா எல்லாரும் பின்பக்கமா போய் தான் கோயிலுக்குள்ள வரா என்னன்னு விசாரிச்சார் நாம்தேவ் மகாராஜா. உடனே சொல்றாரு, இல்லை இந்த மாதிரிலாம் ஏதோ ஆயிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கணும்னே. நாம்தேவ் மகாராஜ் சிவன் மேலேயே ஒரு அபங்கம் பாடுறார். ஏன்னா இவர் உள்ள விடலை, முதல்ல ஏதோ காரணம் தானே. அப்போ அந்த வைஷ்ணவம் சைவம் அந்த இதெல்லாம் இருந்திருக்கு. இவர் பாடின உடனே அந்த சிவலிங்கம் வேற பக்கம், இவர் எந்த பக்கம் பின்பக்கமா நீ வான்னு சொன்னால பின்பக்கம் திரும்பிட்டார் சுவாமி. இன்னைக்கும் அது மட்டும் பின்பக்கம் திரும்பினார். இங்க வந்து போனா அந்த கதை எழுதினோம், சந்த நாம்தேவர் வந்தார், இப்படி நினைச்சு இப்படி எல்லாம் லீலை நடந்ததுன்னு. பக்த கைவாரி அமா சாட்டி கோண ஆலிதானே ஏகோ உத்தரணி உத்தரணி உத்தரணின்னு சொல்ற. அப்படி சொல்லிட்டு கடைசி சொல்ற, பக்த கைவாரியனவன் எல்லாத்தையும் பண்ணுவான். நீங்க பூரணமா அதை எடுத்துட்டு சத்பாவத்தோட பண்ணுங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு வேணும். ஏன்னா எனக்கே வந்து குணத்துவம் சிந்தான்ற உணர்வு வந்தது. ஒரு அபகம் சொல்றேன், ஒரு சில வரிகள் மட்டும் பாடுறோம், அதுக்கு உண்டான சுருக்கம் சொல்லி சீக்கிரம் போட்டு जननिगे जीवलगे ये हो पांडुरंगे जननिगे जीवलगे ये हो पांडुरंगे चिनलो बेटी देगी ये का बेड़ा चिनलो बेटी देगी ये का बेड़ा ये का बेड़ा ये का बेड़ा ये
महाराज ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुकाराम ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुकाराम ज्ञानेश्वर ज्ञानेश्वर समस्त संमंगलानि सन्तु हरि